Hi, welcome you to Learn English. He should tell. இந்த சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஷுட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வேர்ப் இருக்குது. அதாவது இந்த இடத்துல டெல் அப்படின்னு இருக்கா. ஹீ ஷுட் டெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷுட்னு என்ன அர்த்தம்? கட்டாயம், கண்டிப்பாகன்னு அர்த்தம். அவர் கட்டாயம் சொல்ல வேண்டும். அடுத்த சென்டென்ஸ், இட் ஷுட் பி டன். இந்த டன் அப்படிங்கிற வார்த்தை என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது டூ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் டன். டூ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் என்னது? டிட். ஸோ டூ, டிட், டன். இட் ஷுட் பி டன். இந்த இடத்துல ஷுட்டுக்கு அப்புறம் பி வந்திருக்கா. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் அந்த ஸ்ட்ரக்சர். ஷுட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் செய்ய ஆரம்பிக்கலை, செய்யலை, ஆனால் என்ன சொல்கிறாங்க? கட்டாயம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஷுட் பி டன். அடுத்தது பாருங்களேன், பிக்கு பதிலாக ஹேவ் வந்திருக்கு. ஷுட் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஷுட் ஹேவ் கான். கான் அப்படிங்கிறது கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கோ, வெண்ட், கான். ஹீ ஷுட் ஹேவ் கான். அவர் போயிருந்திருக்கணும், ஆனால் போகலை. இப்போ 3 சென்டென்சஸையும் பாருங்கள் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. ஹீ ஷுட் டெல், இட் ஷுட் பி டன், ஹீ ஷுட் ஹேவ் கான். இதில் நடந்து முடிஞ்சது எது? நடக்க போகிறது எது? ஹீ ஷுட் டெல், அவர் கண்டிப்பாக சொல்லணும், இது நடக்க போகிறது. இட் ஷுட் பி டன், இது கட்டாயம் செய்யப்பட வேண்டும், இதுவும் நடக்க போகிறது. ஹீ ஷுட் ஹேவ் கான், அவர் போயிருந்திருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் போயிருந்திருக்கணும், ஆனால் அவர் போகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது கடந்த காலம். அதாவது மீனிங்கில் இது கடந்த காலம். ஹீ ஷுட் ஹேவ் கான். ஹீ ஷுட் வாக், அவர் கட்டாயம் நடக்க வேண்டும், கண்டிப்பாக நடக்க வேண்டும். இட் ஷுட் பி டோல்டு, இது கட்டாயம் சொல்லப்பட வேண்டும். டெல் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் டோல்டு. இட் ஷுட் பி டோல்டு. வி ஷுட் ஹாவ் நோன், நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆனால் நம்மளுக்கு தெரியல. வி ஷுட் ஹாவ் நோன். இந்த 3 சென்டென்சஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இந்த 3 ஸ்ட்ரக்சரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இந்த 3மே கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன். அதாவது தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துருவேன், அதுக்கு கீழே இதே டைப்பில் 3 சென்டென்சஸ் இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.